ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். மசாலா சாமான் வாங்கினீங்கன்னா தோசை கல்லில் லைட்டாக ஹீட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். காளான் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதில் சின்ன சின்ன ஹோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் வீணாகாது. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அதே காளானை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறுநாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீணாக போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இதுமாரி அப்பளம் வறுத்து வச்சோன்னா மழை காலத்தில் இப்போயே வெயில் காலத்துக்கே நமுத்து போயிடுது. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். வானலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வானலில் இந்த அப்பளத்தை போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும் அப்பளம். நமுத்து போன அப்பளத்தை மறுபடியும் எண்ணெயில் பொரிப்போம். அதுமாரி செய்ய தேவையில்லை. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்தமாதிரி மழை காலத்தில் தீப்பெட்டியெல்லாம் நமுத்து போயிடும். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள். கேஸ் அடுப்பில் வேலை முடிஞ்ச உடனே அந்த அடுப்பு ஹீட்டாக இருக்கும். அந்த அடுப்பு ஓரத்தில் இந்த மாதிரி தீப்பெட்டியை வச்சிட்டோம்னா தீப்பெட்டியை நல்லா ஹீட் ஏறிடும். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வைக்காதீங்க, அடுப்பு வேலை முடிஞ்ச பிறகு வைங்க. இன்னும் வீடியோ டிப்ஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.